SPM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். தாய்வானில் சுரங்க ரயில் விபத்து, 41 பேர் பலி, 61 பேர் காயம். நாட்டு மக்களின் உயிரையும் காக்க பெரும் செலவை ஏற்க அரசு தயார். ஆஸ்ட்ராசெனேகா நிறுவன COVID-19 தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் அரசாங்கம் ஆராயும். தாய்வானில் சுரங்கத்துக்குள் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். 61 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 72 பேர் சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக அஞ்சப்படுகிறது. சுரங்கத்துக்குள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வாகனம் தண்டவாளத்தில் கவிழ்ந்த வேளையில் அந்த தடத்தில் சென்ற ரயில் அதனை மோதியதாக தொடக்க விசாரணையில் தெரியவந்தது. ஆயினும் உண்மையான காரணம் ஆராயப்பட்டு வருவதாக ஹுவாலியன் மாநில போலீஸ் தலைவர் சாய் டிங்ஷியன் தெரிவித்தார். தலைநகர் தைப்பேயிலிருந்து தைத்தியோங் நகரை நோக்கி 350 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது அந்த ரயில் விபத்துக்குள்ளானது. விடுமுறை காலமாதலால் ரயிலில் பயணிகள் நிரம்பியிருந்தனர். அவசர உதவிகளுக்கு தயாராகும்படி சுற்றுவட்டார மருத்துவமனைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அதிபர் ஷாய் இங் வெனின் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சுரங்கத்துக்குள் விபத்து நேர்ந்திருப்பதால் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை வெளியில் கொண்டு வருவதில் சிக்கல் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மரண எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் அவர்கள் கோடிக்காட்டினர். தாய்வானில் அண்மைய ஆண்டுகளில் நிகழ்ந்த கோர விபத்தாக இது கருதப்படுகிறது. நாட்டில் இன்று COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தொற்றுக்கு ஆளானவர்களை விட மிகவும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அந்த தொற்றிலிருந்து 1442 பேர் மீண்ட வேளை 1294 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்கானார்கள். 5 உயிரிழந்தனர். 1268 பேருக்கு உள்நாட்டில் தொற்று பிடித்தது. எஞ்சிய 26 பேர் வெளிநாட்டில் தொற்றுக்கு இலக்காகினர். உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்களில் 897 உள்நாட்டினர், இதர 371 வெளிநாட்டினர் ஆவர். ஸ்லாங்கூரில் மீண்டும் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அம்மாநிலத்தில் 455 பேருக்கு தொற்று கண்டுள்ளது. அடுத்த நிலையில் சரவாக்கில் 271 பேருக்கும், பினாங்கில் 139 பேருக்கும், ஜோஹோரில் 103 பேருக்கும், கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசத்தில் 88 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் 14,246 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 168 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 78 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொருளாதாரத்தையும் நாட்டு மக்களின் உயிரையும் காக்க அரசாங்கம் பெரும் செலவை ஏற்க தயாராக உள்ளது. இதுவரையில் நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கம் 700 முதல் 800 கோடி ரிங்கிட் வரை செலவிட்டுள்ளது என பிரதமர் தன் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். மக்களின் உயிருக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் ஊறு விளைவிக்கும் COVID-19 நெருக்கடி அரசாங்கத்துக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. மருந்துகளை வாங்குவதற்கும் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான படுக்கைகள் போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்வதற்கும் மருத்துவர்கள் தாதியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் பெருந்தொகையை செலவிட அரசாங்கம் தயாராக உள்ளது. இதுவரை செலவிடப்பட்ட தொகையில் மருந்துகள் வாங்கும் செலவு உட்படவில்லை. சரவாக் கோத்தா சமராக தூன் அப்துல் ரசா ஆசிரியர் பயிற்சி கழக வளாகத்தில் நடைபெற்ற வட்டார மக்களுடனான சந்திப்பின் போது தன் ஸ்ரீ முஹிடின் யாசின் இதனை தெரிவித்தார். மக்களின் உயிரை காக்கும் விவகாரத்தில் மெத்தனமாக இருக்கக்கூடாது எனும் தீர்மானத்தில் அரசாங்கம் அதிகளவு தடுப்பூசிகளை வாங்க முன்பதிவு செய்துள்ளது. இதுவரை சரவா மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் திருப்திகரமாக உள்ளது எனவும் இன்னும் அதிகமான தடுப்பூசிகளை அம்மாநிலத்துக்கு அனுப்பி வைக்குமாறு தாம் சுகாதார அமைச்சை கேட்டுக் கொள்ளவிருப்பதாகவும் அவர் சொன்னார்.
மலேசியர்களின் தேவையை பூர்த்தி செய்ய 150 விழுக்காடு வரைக்குமான தடுப்பூசியை கொள்முதல் செய்யும் உடன்படிக்கையில் கூட்டரசு அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ளது. அதற்காக உலகின் மிக சிறந்த தடுப்பூசி விநியோகிப்பு நாடுகளுடன் தொடக்கக்கட்ட பேச்சு நடத்தப்பட்டதாக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளரும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சருமான கைரி ஜமாலுடீன் மற்றும் சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா இருவரும் அதில் கலந்து கொண்டனர். Hari ini alhamdulillah kita sudah selesaikan rundingan dan telah pun dapat ikat kontrak bekalan 150% daripada penduduk negara kita. Kenapa beli sampai 150%? Kenapa tak cukup 100%? Kerana kita tak tahu. Kalau sudah semua disuntik tapi tak memadai, perlu ada suntikan lagi. Kalau tidak ada vaksin di waktu itu, kemana yang kita nak cari? தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் துரித நடவடிக்கைகளிலும் மக்களின் உயிரை காப்பதிலும் அரசாங்கம் என்றுமே விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. ஆகையால் தடுப்பூசி வாங்குவது தொடர்பான தொடக்கக்கட்ட பேச்சுகள் அவசியம் என்பதை பிரதமர் விளக்கினார். இரு கோவிட்-19 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்கள் மாநிலம் கடந்து பயணிப்பதற்கான பரிந்துரை குறித்து ஆராயப்படும். அது தொடர்பில் நாட்டின் சுகாதார நுட்ப தரவுகளையும் மருத்துவ தரவுகளையும் சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா தெரிவித்தார். அந்த பரிந்துரை தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதென அமைச்சர் சொன்னார். அந்த பரிந்துரை பிரதமரே முன்வைத்ததோடு அதற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா கூறினார். தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதி வழங்கப்படுவதன் மூலம் பொதுமக்கள் தடுப்பூசியை பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். நேற்று இரு தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்கள் மாநிலம் கடப்பதற்கும் வெளிநாடுகளுக்கு பயணிப்பதற்கும் அனுமதி வழங்கப்படலாம் எனும் பரிந்துரையை பிரதமர் கோடிக்காட்டினார். ஆனால் அது தொடர்பான முடிவை தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் எடுக்கப்படும் என அவர் கூறினார். தற்போது முக்கிய சேவைத் துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே மாநிலம் கடந்து பயணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு மீட்சி நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் பகுதிகளில் உள்ளவர்கள் அதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மற்ற பகுதிகளுக்கு மட்டும் சுற்றுலா மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. புத்ராஜாவில் நடைபெற்ற மாய் டெபிட் இயக்கத்தில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதற்கிடையில் நேற்று வரை 2,41,758 பேர் தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். அதே சமயம் 4,98,468 பேர் முதற்கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதாக டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா தெரிவித்தார். நாட்டில் முதற்கட்ட 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,40,226 அதிகரித்துள்ளது. முதற்கட்ட தடுப்பூசியை அதிகம் பெற்றுக் கொண்ட மாநிலமாக தொடர்ந்து ஸ்லாங்கூர் திகழ்கிறது. அங்கு 69,852 பேருக்கும், அதற்கு அடுத்த நிலையில் பேராக்கில் 49,996 பேருக்கும், சரவாக்கில் 48,079 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனிடையே 2ஆம் கட்ட தடுப்பூசியை அதிகம் பெற்றுக் கொண்ட மாநிலமாகவும் ஸ்லாங்கூர் விளங்குகிறது. அங்கு 28,616 பேருக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 25,287 பேருக்கும், கோலாலம்பூரில் 23,899 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 76,25,478 பேர் அல்லது 31.4 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பெற பதிவு செய்து கொண்டுள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா அவரின் டுவிட்டர் அகப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் ஆஸ்ட்ராசெனேகா கோவிட்-19 தடுப்பூசியை நிபந்தனையுடன் பதிவு செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது. கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் தென்கொரியாவின் SK பயோசைன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் ஆஸ்ட்ராசெனேகா கோவிட்-19 தடுப்பூசிகளையே மலேசியா பெற உள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா தெரிவித்தார்.
இன்று நடைபெற்ற தேசிய மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் 355வது கூட்டத்தில் அந்த தீர்மானம் எட்டப்பட்டது. உலக சுகாதார அமைப்பு அறிவித்த அவசர பயன்பாட்டு பட்டியலின் அடிப்படையில் முறையான சான்றிதழுடன் AstraZeneca தடுப்பூசிக்கான பதிவு நடைபெறும். அந்த தடுப்பூசி குறித்த கூடுதல் தரவுகள் தேசிய மருந்தக தர கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சரிபார்ப்பர் என தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு மற்றும் ஆக்கத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. AstraZeneca தடுப்பூசி தயாரிப்பாளர்களிடமிருந்து அண்மைய மருத்துவ தரவுகளை அரசாங்கம் பெறும். அதனை தடுப்பூசி தேர்வு நுட்பக்குழுவும் NPRA தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவும் ஆராயும் என தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். பிரிட்டனில் AstraZeneca தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட பக்க விளைவை தொடர்ந்து அந்த தடுப்பூசியின் மருத்துவ தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த தரவுகளை ஆராய்ந்த பின்னரே அந்த தடுப்பூசியை பெறுவது குறித்து முடிவை அரசாங்கம் எடுக்கும் என கைரி கூறினார். தற்போது AstraZeneca தடுப்பூசி குறித்த முழுமையான தகவல் கிடைக்கப்பெறாத நிலையில் அரசாங்கம் எந்தவொரு முடிவையும் எடுக்காது என கைரி சொன்னார். தடுப்பூசி தேர்வு நுட்பக்குழுவும் தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவும் அந்த தடுப்பூசியின் ஆக்கத்தன்மை குறித்து தெரிவிக்கும். அதன் பின்னரே முடிவுகள் எட்டப்படும். பினாங்கு USM மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொறியியல், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றின் கூட்டு ஆராய்ச்சி திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19 தடுப்பூசியை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் மலாயா பல்கலைக்கழகத்துக்கும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்துக்கும் 50 லட்சம் ரிங்கிட் மானியத்தை வழங்கியுள்ளது என்றார் அவர். மாற்றுத் திறனாளிகள் உட்பட இலக்கிடப்பட்ட தரப்புகளிடம் 2ஆம் கட்ட தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டம் தொடர்பான தகவல்கள் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும். தொடர்பு பல்லூடக அமைச்சு தகவல் துறையின் வாயிலாக அனைத்து மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அம்முயற்சியை விரிவுபடுத்தும் என அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். எந்தவொரு தரப்பையும் தவறவிடாமல் அந்த தகவல்கள் அனைவரையும் முழுமையாக சென்றடைவதை தொடர்பு பல்லூடக அமைச்சு உறுதி செய்யும் என டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா கூறினார். இம்மாதம் 19ஆம் தேதி அம்முயற்சி முடுக்கிவிடப்படுகிறது. Dari segi komunikasi, penerangan dan meningkatkan kefahaman berkaitan imunisasi, memang kita mencuba sedaya upaya sama ada dalam televisyen, dalam radio tetapi juga di peringkat daerah. Daerah ni terutamanya Jabatan Penerangan. Sebab itu Jabatan Penerangan yang selalu kita ada program Information on Wheels, ya, mereka turun ke Padang. Sekarang mereka juga membantu untuk pendaftaran warga emas dan juga OKU. 2ஆம் கட்ட நோய் எதிர்ப்பு திட்டம் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கடுமையான நோய் கண்டவர்கள் என சுமார் 90 லட்சம் பேரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனிடையே குறிப்பிட்ட சில பகுதிகளில் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இணைய வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். அப்பகுதிகளில் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை விரைந்து நிர்மாணிப்பதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா கூறினார். தற்சமயம் மேம்பாட்டு நிறுவனங்கள் மின்சாரம், தண்ணீர் சேவைகளை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து அதற்கான திட்டமிடலை வரைகின்றன. இதனால் அப்பகுதிகளில் தொடர்பு வசதிகள் தாமதமாக ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதனை தவிர்க்க மேம்பாட்டாளர்கள் இணைய சேவையை 3வது அத்தியாவசிய பயன்பாடாக தங்களது திட்டமிடலில் இணைக்க வேண்டும். திட்டமிடலில் இணைக்காவிட்டால் மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்ததும் தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிறுவ சரியான நிலப்பகுதியை அடையாளம் காண முடியாது. புத்ராஜாவில் தொடர்பு பல்லூடக அமைச்சின் கீழ் இயங்கும் துறை மற்றும் நிறுவன பணியாளர்களுக்கு APC சிறந்த சேவைக்கான விருதுகளை எடுத்து வழங்கிய பின்னர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். சபா தவாவில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நாளை தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி வரை அமலுக்கு வருகிறது. சரவாக்கில் 2 இடங்களிலும், சபாவில் ஓரிடத்திலும் நாளை தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
Sarawak Sarike, Kampung Bajiiலும், Sungai Rasau Batang Iganiலும், சபாவில் கினாபத்தாங் சுங்காய் தினகாங் தொழிற்சாலையின் வீடமைப்பு பகுதியில் அந்த உத்தரவு நடப்புக்கு வருகிறது. இவ்வேளையில் SOP விதிகளை மீறியதற்காக 100 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 91 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 9 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆப்ஸ் பெந்தெங் சோதனையில் 60 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் ஒரு வாகனமும் 10 கப்பல்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆட்டிசம், மதி இருக்க குறைபாடு அல்லது உடற்பேறு குறைந்த பிள்ளைகளை சமூக நலத்துறையில் பதியுமாறு பெற்றோர்களும் பாதுகாப்பாளர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதன் வழி அத்தகைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உதவும் தொடக்கக்கட்ட ஆலோசக பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய முடியும் என மகளிர் குடும்ப நல சமூக நல மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா ஹருன் தெரிவித்தார். தனித்துவமிக்க அவர்களுக்கான உதவிகள் முறையே சென்று சேர அந்த ஆலோசக பயிற்சி வழிகோலும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அதன் வாயிலாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பாளர்கள் தெரிந்து கொள்ள முடியும். மதி இருக்க குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உரிய பயிற்சிகளையும் சிகிச்சைகளையும் வழங்க பெற்றோர்களுக்கு தொடக்கக்கட்ட ஆலோசக பயிற்சி உதவுகிறது. அவர்களை கையாள்வதற்கான பயிற்சிகள் பெற்றோர்களுக்கும் பாதுகாப்பாளர்களுக்கும் வழங்கப்படும் என டத்துஸ்ரீ ரீனா ஹருன் கூறினார். கோலம்பூர் விஸ்மா பர்னாமாவில் 2021 ஆட்டிசம் மதி இருக்க தினத்தை முன்னிட்டு கலை படைப்புக்கான கண்காட்சியை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆட்டிசம், மதி இருக்க குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறந்த எதிர்காலமும் வேலை வாய்ப்புகளும் அமைவதில்லை என நிலவி வரும் கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் நெருங்கிவிட்டது. பெருந்தொற்றால் உலகெங்கும் சமத்துவமின்மை ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்கள் பாதிக்கப்படக்கூடாதெனும் கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான மதி இருக்க விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. நரம்பியல் குறைபாட்டால் மூளையின் செயல்திறனில் ஏற்படும் மாற்றமே மதியிறக்கத்துக்கு காரணம் என கூறுகிறது மருத்துவ உலகம். சிறு வயதிலேயே ஒருவரின் நடவடிக்கையை கொண்டு அவருக்கு மதியிறக்கம் இருப்பதை கண்டறியலாம். அவங்களோட பேச்சு திறன் முதல்ல இழந்திருப்பாங்க. குழந்தை பருவத்திலிருந்து பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களை கண்காணிப்பித்தே வர வேண்டும். ரெப்பிட்டேஷன் பிஹேவியர் சொல்லுவோம். அவங்க செய்கையில் மறுபடியும் ஒரு செயல் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரிஸ்டிக் அவங்களோட குழந்தைகளை பார்த்தாங்கன்னா முதல் முறையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிக் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டை போய் பார்க்க வேண்டும். மதி இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சராசரி மனிதர்களைப் போல் சுயமாக முடிவுகளை எடுக்கவும் சுதந்திரமாக செயல்படவும் கல்வி வேலை வாய்ப்புகளை பெறவும் உரிமை உடையவர்கள் என ஐநா தெரிவித்துள்ளது. முறையான உந்துதலும் வழிகாட்டியும் இருந்தால் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவாக முடியும். ஒன்ஸ் டயக்னோஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி தெராப்பி என்றால் ஒக்குபேஷனல் தெராப்பி சொல்வோம். அதாவது செயல் சம்பந்தப்பட்ட தெராப்பி, ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் என்று சொல்வோம். பிறகு ஸ்பீச் அவங்க பேச்சு திறனை வலுப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்பீச் தெராப்பி என்று இந்த 3 தெராப்பியும் நிச்சயமாக குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பத்திலே அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு எதெல்லாம் அவர்களுக்கு டேலண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்க சுய முயற்சியில் ஏதோ செய்ய முயற்சி பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்கா அந்த மாரி தெராப்பியும் அந்த மாரி பயிற்சியை தொடர்ச்சியாக அவங்களுக்கு அனுப்ப வேண்டும். இயல்பாகவே சிறு வேறுபாடுகளை கொண்டிருக்கும் மதியிறுக்கம் உள்ளவர்களை சமூகம் பிற மனிதர்களைப் போல் நடத்துவதில்லை. அதனை கருத்தில் கொண்டு பணியிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதல் எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டு ஆட்டிசம் மதியிறுக்கம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு சான்று அத்தனை பேரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முழு மனதோடு அவரும் நம்மளில் ஒரு ஆள் அப்படின்ற அந்த சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் இந்த வேலை இடத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு உரிமையோ மற்ற எந்த செயலா இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன், மேரி கியூரி, பாப்லோ பிகாசோ, பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற சாதனையாளர்கள் ஆட்டிசம் மதியிறுக்க பிரச்சினைக்கான அறிகுறிகளுடன் இருந்தவர்களே. எனினும் இவ்வுலகில் இவர்களை அறிந்தராதோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு எனலாம்.
ஆட்டிசம் மதியிறுக்கம் என்பது ஒரு நோய் அன்று, குறைபாடுதான். உரிய சிகிச்சைகளை மேற்கொள்வதன் வழி அவர்களின் வாழ்வை முழுமையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றலாம். RTM தமிழ் செய்திக்காக இந்திரா ராஜகோபால். COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை வெற்றி பெற செய்வோம், தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வோம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.